நிறைய மர்டர் கேஸ்ல வந்து உண்மையான அக்யூஸே வந்து இல்லை. யாராவது ஒரு ஆள் 15 பையனை வெளியில் வந்துருக்காங்க. ஆனால் பண்ணுறக்கூடிய ஆட்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கேஸை பொறுத்து அப்படியே யாரும் இருக்க மாட்டாங்க. கூட சப்போர்ட் பண்ண மாதிரி ஒன்றும் ஆட்கள் சேர்த்து போடுறாங்க. அது இருக்கிற நேரம் விட மாட்டோம். நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பெரிய லெவலில் சிட்டிசன் கஸ்டடி மர்டர் 2 இது நடந்திருக்கு. நம்ம கேஸில் நடந்திருக்குது. அப்புறம் அவுட்டரில் நம்ம அதுலேருந்து ஒரு கிலோமீட்டரில் சிங்காரன் அப்போ 2017 பண்ணாங்க. நம்ம போலீஸ் வந்து உடச்சி விட்டாங்க. ஆனால் அதில் கூட முழுமையான அக்யூஸை அவங்க செக்யூர் பண்ணவே இல்லை. இதனால தான் நம்ம வள்ளி முருகன் தான் ஊரில் நடந்ததுக்கு முதல்ல அந்த கேஸ் பிசிஆர் கேஸில் தண்ணியை கொடுத்து கடையை உள்ளே போனாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கும்போதே வெளியில் கொண்டு வந்து அந்த கேஸ் விசாரணை கொண்டு வந்து உள்ளே தொடர் படுகொலைகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். காவல்துறையும் கவனம் செலுத்த வேண்டும் என இந்த வழக்கில் உண்மை குற்றவாளி ஆபீஸ்க்கு பின்னாடி இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட்டை பற்றி பேசுறதுக்கே எல்லாருமே தயங்குறாங்க. அதே போல் டிசியும் 2 டிசிகள் இருக்காங்க. இவ்வளோ பெரிய காவல்துறை படம் மிகுந்த இந்த பகுதியில் வந்து இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் கொலை நடக்குது அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறையாக இருக்குது. காவல்துறையுடைய எண்ணிக்கை வந்து மாநகர பகுதிகளில் குறைவாக இருக்குது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அரசு ஒன்று பதவி விலகணும். இந்த கொலையை வந்து தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கொலை, இந்த கொலை வந்து கடைசி கொலையாக இருக்கணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வந்து இந்த கொலைகளுக்கு இங்கே நடக்கின்ற தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள்லாம் காரணமாக ஆகி காரணத்தை ஏற்றுக்கிட்டு உடனடியாக பதவி விலக வேண்டும். இல்லையே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி இந்த அரசுக்கு எதிராக செயல்படும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். ரைட்.